ஹெர்பலைஃப் ப்ராடக்ட் எடுத்து நான் வெயிட் லாஸ் பண்ணிட்டேன். நான் இப்ப ஸ்டாப் பண்ணிட்டேன் அப்படின்னா, திரும்ப வந்து வெயிட் இன்க்ரீஸ் ஆகுமா? இந்த மாதிரி சில பேருக்கு டவுட் இருக்கும். அந்த டவுட்டுக்கான கிளாரிஃபிகேஷன் இந்த வீடியோல சொல்லப் போறேன். நோட் பண்ணிக்கோங்க. ஹெர்பலைஃப் ப்ராடக்ட் எடுத்து ஒன்ஸ் நீங்க வெயிட் லாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்க வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகாது. ஏன் அப்படின்னா, நீங்க வெயிட் லாஸ் பண்ணும்போது ஒரு டயட் பிளான்ல கரெக்டா ஃபாலோ பண்ணிருப்பீங்க. காலையில ஹெர்பலைஃப் ஷேக்கு, ஆஃப்டர்நூன் ஹெல்த்தி லஞ்ச், நைட் ஹெர்பலைஃப் ஷேக்கு, சில சப்ளிமெண்டோட நீங்க கரெக்டான வேல உங்க வெல்னஸ் கோச் சொல்ற மாதிரி ப்ராப்பரா ஃபாலோ பண்ணி தான் நீங்க வெயிட் லாஸ் பண்ணிருக்கீங்க. நீங்க வெயிட் லாஸ் பண்ண பிறகு உங்க வெல்னஸ் கோச் அந்த வெயிட்ட மெயின்டெனன்ஸ் பண்றதுக்கு ஒரு டயட் பிளான் தருவாங்க. இப்ப எப்படி நீங்க வெயிட் லாஸ் பண்றதுக்கு ஒரு டயட் பிளான் கொடுத்தாங்களோ, வெயிட்ட குறைச்சதுக்கு அப்புறம் அந்த வெயிட்ட மெயின்டெனன்ஸ் பண்றதுக்கு ஒரு டயட் பிளான் கொடுப்பாங்க. அந்த மாதிரி கரெக்டா டெய்லி பேஸ்ல கேலரி பேசிஸ பேஸ் பண்ணி நீங்க கரெக்டான ஃபுட் கண்ட்ரோல்ல ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகாது. வெயிட்ட வந்து மெயின்டெனன்ஸ் பண்றதுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஹெர்பலைஃப் ப்ராடக்ட் எடுத்து நான் வெயிட் லாஸ் பண்ணேன், எப்படி மெயின்டெனன்ஸ் பண்ணணும்னு தெரியாம நான் வந்து ஸ்டாப் பண்ணதுக்கு அப்புறம் வெயிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னாலும், ஹெர்பலைஃப் ப்ராடக்ட் எடுத்து வெயிட் லாஸ் பண்ணணும், ஃபேட் லாஸ் பண்ணணும், அதே வெயிட்ல மெயின்டெனன்ஸ் பண்ணணும், ஹெர்பலைஃப் ப்ராடக்ட் உங்களுக்கு தேவை அப்படின்னாலும் ஸ்கிரீன்ல தெரியுற நம்பர் கால் பண்ணுங்க. ஹெல்ப் பண்ணி கைட் பண்றேன்.